பலகடை பார்த்து மறுபடியும் ஒருத்தர் வெள்ளிமலை தாலுகா. வெள்ளிமலை தாலுகா. நாம வந்து சிறிதளவு அப்படின்னு பார்த்தா நிலப்பிரச்சனை அப்படின்னு ஓடிட்டுப்பா. நிலப்பிரச்சனை ஒருத்தர் மொழிப்பட்டி பேச்சப்ப வாக்கு பண்ணு. உன்னுடைய கட்டுமனை போய் பார்த்தனப்பா. கட்டுமனை சிறிதளவு போய் பார்த்தாலும் அவள் வந்து சிறிதளவு அப்படின்னு பார்த்தா அவள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடந்த பிரச்சனை இப்ப வந்து பெரிதளவு போய் முட்டி அடிப்படை அடித்தடி அப்படியே விழுந்து போய் உட்காந்துக்கணும். அப்படியா தான் மாறி பாரு கரசாமி காலம். கரசாமி அவள் வந்து எந்த ஒரு தட்டு தடங்கள் இருந்தாலும் கரசாமி அதை வந்து தடையில்லாம நீக்கி கரசாமி கட்டுமனை கை நீட்டு கரசாமி உருவாக்கி அதுக்கான பொருளாதார செல்வம் கையில வச்சிருக்கிற கரசாமி உருவாக்கி கரசாமி கட்டு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? காப்பாத்தி கரசாமி ஆடியோ மாஸ் கூட கரசாமி தடையில்லாம முடிச்சுட்டானப்பா. இதை வந்து காட்டுல போட்டு விட்டு கட்டுமனை வச்சுக்கோப்பா. கரசாமி பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி எந்த ஊர்ப்பா? ஆமா கரசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஊரு? அப்படியே கரசாமி வாங்கி கொடுத்துடலாமா? கரசா பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி தாரமங்கலம் வச்சப்ப தாரமங்கலம் ஒண்ணு நம்ம வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு பணம் அப்படியே குடுக்கல் வாங்கலாம் அப்படின்னு வந்துக்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு காலூர் கரசா போனுடைய கட்டுமனை போய் பார்த்தோம். கட்டுமனை சிறிதளவு போய் பார்த்தாலும் அவர் வந்து நாம வந்து இன்றைக்கு போய் நாளை வாழ்ந்த மாதிரி கணபதி மாதிரி அப்படின்ற போது கேட்டா நாளைக்கு வா மறுபடியும் தரேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கணும். அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. அப்படிதான் சொல்றாங்களா? கரசாமி கரெக்டா சொல்றேன்னா கரசாமி அவர் வந்து தட்டு தடங்களாம கரசாமி அதுக்கான பொருளாதாரம் ஏற்படுத்தி கரசாமி அவர் என்னுடைய குழந்தை அப்படின்னு பார்த்தா கொடுத்த குழந்தை வந்து கரசாமி என் வாக்கின்படி அவருக்கு குழந்தை வர இல்லாம இருந்து ஒரு ஆண் மாதிரி சமைச்சு கொடுத்துருக்கணுமே. கூட்டிட்டு வந்துமா நமக்கு வந்து குழந்தை பாய்க்குமே இல்ல. எங்க நான் சொல்லிட்டேன் கரெக்டா? கிழக்குன்னா அது வந்து குழந்தை பாய்க்கல. எங்க குடுக்கல் வாங்க மாட்டிட்டு இருக்கணுமே அந்த வீட்டுல. அப்படியா? அது உண்மையா? கருப்பசாமி அதான் மாளிகை கருப்பசாமி காரணம். அப்படியே எங்க கொடுத்திருந்தாலும் தட்டு தங்கலாம் தூள்லாம் துரும்பு இருந்தாலும் கரசாமி கரெக்டா சொல்றதான் மாளிகை கரசாமி. அதாவது கரசாமி அந்த குழந்தை அப்படின்னு போய் பார்த்தோம்னா இப்ப வந்து குழந்தை பார்க்க செல்வம் செழிப்போட இருக்கிறாங்க. அதாவது கரசாமி அந்த பாக்கியத்துல இருந்து கரசாமி தட்டு தடையில்லாம கரசாமி உன்னுடைய பொருளாதாரத்தை வாங்கி கொடுத்தாரா. வாங்கி கொடுத்து கரசாமி உன்னுடைய கட்டுமனையில இனிமே செல்வம் செழிப்போட கரசாமி வாழ வச்சு வர வச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு தானே அமைச்சு கரசாமி உன்னுடைய பொருளாதாரம் கரசாமி ஒரு 2.25 மாதத்துல கரசாமி வட்டி முதலோட வாங்கி தரப்பா. பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி எந்த ஊர்ப்பா? ஆமா கரசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஊரு? அப்படி இருக்குமா? நீ பார்த்து எந்த ஊர் கூப்பிடுறேன். அப்படியே கரசாமி பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி சேலம் மாவட்டம். அவங்களுடைய ஆண் வாரிசு அப்படியே சுயநிலை அப்படியே கிளந்து போய் உட்காந்துக்கணும். வாக்கு 1 ஆண் வாரிசு வாக்கு 1 வாக்கு 2 வாக்கு 3 கரசா பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி எந்த ஊர்ப்பா? ஆமா கரசாமி. அப்படியா? ஆமா. நீ பார்த்து எந்த ஊர் கூப்பிடுறேன். அப்படியே கரசாமி கரசா பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டம் வாக்கு 1 வாக்கு 2 வாக்கு 3 கரசா பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி எந்த ஊர்ப்பா? ஆமா கரசாமி. அப்படியா? நீ பார்த்து எந்த கூப்பிடுறேன். அப்படியே கரசாமி. ஆமா. கரசா பலகடை பார்த்து மறுபடியும் ஒரு பத்தி வைக்கண்டபுதூர் வாக்கு 1 வைக்கண்டபுதூர் நான் பாய்க்கிட்டு வந்தோம். குழந்தை பாய்க்குமா இல்லையா? போய் வெளில போகாது. நம்ம குழந்தை பாய்க்கிட்டு வெளில போகாதுப்பா. வாக்கு தவற சொல்லக்கூடாதுல்ல. வாக்கு 1 வாக்கு 2 வாக்கு 3 மறுபடியும் ஒரு பேர் எந்த ஊரு? அப்படியா? ஆமா.
சரிப்பா நீ பார்த்து எந்த கூட்டாலும் கூட்டுறேன் அப்படியே கருப்பசாமி கருப்பசாமி தன் பலகரை மறுபடியும் ஒரு பேர் எந்த ஒரு அப்படி இருக்குமா ஆமா பாப்பனாய்பட்டி பேச்சப்பா பாப்பனாய்பட்டி நம்ம வந்து ஒரு 10 வருடம் குழந்தை பாக்கியம் இல்ல கட்டுமனை போய் பார்த்தோம்ப்பா கட்டுமனை சிறிதளவு போய் பார்த்தோம் நம்ம வந்து 6-7 இடம் அப்படின்றத மாதிரி தந்திரிகளும் பார்த்து உட்காந்துருக்கணும் போய் பார்த்துட்டு வந்தோமா குழந்தை பாக்கியத்துக்கு மாதிரி தந்திரிகளும் ஒரு 6-7 இடம் போய் பார்த்துக்கணும் பார்த்தாச்சு பார்த்துட்டாலும் நம்ம வந்து புகழ் பெற்ற ஆலயத்துல ஒரு வேண்டுதலும் ஒண்ணு வச்சிருக்கணும் அந்த வேண்டுதலை வச்சிருக்கணும் நம்ம குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா நம்ம வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தாரன்னு ஒரு புகழ் பெற்ற ஆலயத்துல அதை வந்து வச்சிருக்கணும் வச்சிருந்தாலும் இவன் வந்து இன்னும் பாக்கியத்தை சரியான நிவர்த்தி செயல்படுகிறது ஆகவே கருப்பசாமி ஆலயம் சென்று ஏதாவது நிவர்த்திகள் கிடைக்குமா கிடையாது நான் வந்து கருப்பசாமி அவருக்கு ஒரு 2,32,000 ரூபாய் சொல்லியிருக்காரு அது வந்து குழந்தை பாக்கியத்தான மார்க்கு 82,342 குழந்தை பாக்கியம் அது வந்து 462 குழந்தை என் கையில கொடுக்கவும் இல்லை பேரும் வைக்கல அதாவது கருப்பசாமி நமக்கும் தட்டு தடங்கள் இல்லாம கருப்பசாமி இன்னும் அப்படின்றத ஒரு டைம் அப்படின்றத மாத இடாய் அடுத்த டைம் அப்படின்றத கருப்பசாமி ஏன் அது மாதிரி சொல்றேன்னா மாத இடாய் டைம் இயற்கையால அது வந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அடுத்த டைம்ல வந்து கருப்பசாமி 242 நாள் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு கருப்பசாமி தரையெல்லாம் இது சாப்பிட்டு இதை வச்சு செயல்படு குழந்தை பாக்கிட்டு கருப்பசாமி முதல் கருப்பசாமி மறுபடியும் ஒரு பேர் என்னப்பா ஆமா கருப்பசாமி அப்படியா ஆமா என்னொரு சரி அப்படியே கருப்பசாமி உழைப்பிச்சு கொடுக்கலாமா இப்பல கொடுத்த அப்படியா ஆமா மறுபடியும் ஒரு கீழ்நாடு பேச்சப்ப கீழ்நாடு ஒரு பெண்ணு ஒரு ஆணு நம்ம வந்து ஒரு பெண் குழந்தை முதல்ல பேர் வைக்கலாமா நான் பேர் வைக்கலாம் நம்ம பார்த்து எந்த பேர் அதாவது நம்ம வந்து கருப்பசாமி முன் ஜென்மங்கள்ல அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பாவ பாத்திரம் நிறைஞ்சு வலிஞ்சிருச்சு அதனாலதான் கருப்பசாமி 2வது பெண் குழந்தையா இருந்தத கருப்பசாமி ஒரு துளி அப்படின்னு பார்த்தா பாவ பாத்திரம்னு ஒரு கருமுனை இருக்கு தெரியுமா மேலோகத்துல நம்ம கருமுனை செஞ்சால் பாவம் புண்ணியம் அப்படின்னு பாவம் செஞ்சா நரகத்துக்கு போய் சேரணும் புண்ணியத்தை செஞ்சா சொர்க்கத்துக்கு போய் சேரணும் பாவம் செஞ்சோம்லாம் சில தடங்கள்லாம் தட்டி தடுங்காத மேல போய் சேரணும் அதுபோல நம்ம வந்து முன் ஜென்மங்கள்ல பாவத்தை நம்ம வந்து அப்படின்னு பார்த்தா நம் மனிதன் ரூபத்துல பிறகு அப்படின்னு மிருக சாய்த்தல்ல புலியாக புலி அப்படின்னு நம்ம வந்து பிறந்தோம் அடுத்த சென்மத்தில் தான் மனிதனாக பிறந்து பிறப்பெடுத்து வந்தோம் அதாவது கருப்பசாமி பாவப்பாத்தங்களை எங்களோட நீக்கி கருப்பசாமி செய்யற வினைகள் நினைவுலாம் கருப்பசாமி நிவர்த்தி பண்ணி கருப்பசாமிக்கு நம்ம பேர் வந்து கருப்பசாமி 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 தடையில்லாம கருப்பசாமி பேர் தர அதே போல குழந்தைக்கு ஆரோக்கிய சிறிதளவு உள் அப்படிப்பட்ட உடல்நிலை சிறிதளவு அப்படின்னு மேலோட்டம் கீழோட்டம் காசு அப்படி உள் நெஞ்சம் வாங்கிட்டு அதே கருப்பசாமி நிவர்த்தி பண்ணி கருப்பசாமி செல்வோட கருப்பசாமி இந்த குழந்தையோட அறிவு தட்டு தடுக்கு எண்ணமெல்லாம் இந்த கருப்பசாமி அவரோட உன்னுடைய கட்டுமலைக்கு என்று நுழையும் போது ஒரு விசித்திரமான எண்ணங்கள் மாறி கருப்பசாமி பொருளாதார கை வந்து சேரும் சென்றுவா வென்றுவா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க கருப்பசாமி என்ன குழந்தைய இருந்து என்ன குழந்தை மாத்தின என்ன குழந்தைய இருந்துச்சு பெண்ணு அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து தொப்புள் சூடிய சுத்திச்சு குழந்தை கருவுல பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இதயத்துல பிரச்சனை இதெல்லாம் வந்து சிறிதளவு மருத்துவ ரீதியான பேர் என்பதற்சிக்கு வந்துச்சு கருப்பசாமி தடை இல்லாம மண்ணை தொடச்சிட்டு வந்தேன் அதனாலதான் கால் கை வளர்ச்சி கிடையாது ஆனா எந்த ஒரு குறை இல்லாம மண்ணை தொடச்சிட்டுனா ஏதாவது குறை பார்த்துருக்குதா அதான் மாளிகை பாரு கருப்பசாமி காலங்களும் சொன்ன மாறாது பெண்ணா இருந்துச்சப்பா இது 100% உண்மை அதை வந்து ஆனா மாற்றி தரது ஒரே கணியில் அதான் நம்பிக்கையோட கருப்பசாமி யார் ஒரு மனிதோட சென்றறிந்தால் அவர் வந்து
எல்லா ஆலயங்களும் கிடைக்காத ஒரு செல்வ செழிப்பை கருப்பசாமி நிவர்த்தி பண்ணி தருவான். மன நிறைவுல ஒரு 98% 2% கம்மியா வந்தாலும் கருப்பசாமி ஆலயத்துல நடக்காதப்பா. அது 100க்கு 100% நம்பி இருந்தோம். அதே போல நம்ம கருப்பசாமி 9 மாசத்துல கூட குழந்தை மாத்தி காமிச்சான். எப்படி 9 மாசத்துல அவங்களும் ஸ்கேன் பண்ணி மருத்துவ போட்டோட நம்ம பெண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. 3 குழந்தை பெண் குழந்தை, 4வது ஆண் வச்சு அமைச்சு கொடுத்தேன். அது உண்மையா இருக்குமா? பாலப்பூண்டி இருக்கிறாங்களா? குழந்தை ஆலயத்துல இருக்கிறாங்களா? வெளியே இருக்கிறாங்களா? ஆலயத்துல இருக்கணும். அவங்களுக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் படி பொண்ணுதான் அப்படின்னு ஸ்கேன் பண்றது மன உளைச்சலோட 9 மாசத்துல மாத்தினாப்பா. கருவே மாற்றக்கூடிய ஒரு அதிசயத்தை கருப்பசாமி நிவர்த்தி பண்ணி தருவார். அதே போல கருப்பசாமி இந்த ஆடிய மோசை அவர் நம்ம கெடா வெட்டி அன்னதானம் போட்டுருப்போம். அன்னதானன்றது இந்த பாவ பாத்திரங்கள் காப்பாற்றி தரதுதான் அன்னதானம். அதில் நம்ம ஒரு 5 சம்பாதிச்சு என் குழந்தை 3 வயதுக்கு மேல் ஆன பிறகு என் குழந்தை 1 வருடம் மாலையிட்டு கருப்பசாமி அது கைகளை கட்டி விட்டு நம்ம 3 வருஷம் நம்ம பால் அபிஷேகம் பண்ணி விட்டுறப்பா. நீ உன்னுடைய குழந்தை 3 வயதுக்கு மேல கருப்பசாமிக்கு 1 வருடம் கைகளை கட்டி விட்டுறப்பா. தடையில்லாம செல்வ சக்தியோட வாழ வச்சு தரேன். கருப்பசாமி தன் பலகை பார்க்கும் மறுபடியும் ஒரு பேருக்கு எந்த ஒருப்பா? ஆமா கருப்பசாமி. அப்படியா? ஆமா. எந்த ஒரு நிப்பா எந்த கூப்பிட்டாலும் கூப்பிடுறேன். அப்படி கருப்பசாமி. சரிப்பா. கருப்பசாமி தன் பலகை பார்க்கும் மறுபடியும் ஒரு பேர் எந்த ஒரு? ஆமா கருப்பசாமி. சிட்லிங் போயிடுச்சப்ப. சிட்லிங்